நம் அனைவருடைய தியானத்திற்கும் வசதியாக 2 நாளாகமும் 15வது அதிகாரத்தின் 7வது வசனத்தை நம்மில் ஒருவர் வாசிக்க நாம் கவனிப்போம். நீங்களோ 2 நாளாகமும் 15:7 நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றான். நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான் ஆசா என்று சொல்லுகிறதான ஒரு அரசனிடம் அசரியா என்கிறதான ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவருடைய நாமத்தினால் சொல்லுகிற வார்த்தை தான் இது. ஆசா என்கிற தேவ மனிதன் ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த ஒரு மனிதன். ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த ஒரு தேவ மனிதன். ஆண்டவருக்கு முதலிடம் கொடுத்த, ஆண்டவரை சார்ந்து வாழ்ந்த இந்த ஆசாவை பார்த்து அசரியா சொல்லுகிறார், தீர்க்கன் சொல்லுகின்றான், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். அப்படின்னா உன் கை சோர்ந்து போய்விடக்கூடாது. என்ன, இந்த ஆசா என்கிற தேவ மனிதன் தன்னுடைய கைகளை பரத்திற்கு நேராக விரித்து ஜபம் பண்ணுகிறவன். புருஷர்கள் தங்கள் கைகளை என்ன செய்யணுமா, உயர்த்தி ஜபம் பண்ணணும்னு சொன்னது போல இந்த ஆசா தன்னுடைய ஜனத்திற்காய், தன் குடும்பத்திற்காய் ஜபம் பண்ணுகிறவன். அவன் ஜபம் பண்ணுகிற ஜபம் சிறப்பான ஜபம். எத்தியோப்பியர்கள் இவர்களுக்கு எதிராக யுத்தம் பண்ண வந்தபோது அவன் தன்னுடைய படைகளை எல்லாம் சேகரித்து வைத்துவிட்டு ஒரு ஜபம் பண்ணுவான். 14வது அதிகாரம், அதே 2 நாளாகமும் 14-11. ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே பலம் உள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே எங்கள் தேவன், நீ எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். இந்த ஆசா தன்னை ஆண்டவரோடு அடையாளப்படுத்துகிறான். ஆண்டவர் பட்சத்தில் அவன் போய் நிற்கிறான். ஆண்டவரை பார்த்தவன் அந்த யுத்த நேரத்தில் ஜெபம் ஏறெடுக்கிறான். பலன் உள்ளவன் ஆனாலும் சரிதான், பலன் இல்லாதவர்கள் ஆனாலும் செய்தான். உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாய் ஜெபித்த, வெற்றி வாகை சூடிய, ஆண்டவரை சார்ந்திருந்த, ஆண்டவரை பின்பற்றின, தன்னுடைய பரிசுத்தமான கைகளை உயர்த்தி ஜெபித்த இந்த ஆசாவை பார்த்து தேவ மனிதன் கர்த்தருடைய ஆவியானுடைய துணையோடு கூட சொல்லுகிறான், உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு. இன்னும் சொல்ல போனால் உன் ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். சோர்ந்து போகாமல் இருந்து கொள் என்பதுதான் அதனுடைய பொருள். ஆமேன், அல்லேலூயா. இந்த ஆண்டு தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம், பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பரிசுத்தமான கைகளை உயர்த்தி குடும்பங்களுக்காய், தேசத்திற்காய், பிள்ளைகளுக்காய் ஜெபம் பண்ணுகிற உங்களையும் என்னையும் பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ திடன் கொள், உன் கைகளை நெகிழ விடாதே. தெளிவாய் சொல்லுவேன், ஆனால்
சோர்ந்து போகாதே என்பதுதான். ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் வருமா? வரும். சொல்லுவார்கள் ஜெபிக்கிறவனுக்கு சோர்வு என்பது வரவே வராது என்று. இல்லை கர்த்தருடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற மக்கள் சோர்விலே விழுவார்கள். ஆனாலும் அவன் விழுந்தாலும் கூட தேவனாகிய கர்த்தர் அவனை எழுந்திருக்க பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. அவனை திடப்படுத்துவார், அவனை பலப்படுத்துவார். நீங்க பைபிளை, வேதாகமத்தை கவனமாய் வாசிப்பீங்கன்னா தெரியும் எப்பேற்பட்ட அவங்க சோர்வில் விழுந்தார்கள் என்பது இங்கே நம்ம அறியும் போது, வாசிக்கும் போது அறிந்து கொள்ள முடியும். உதாரணத்திற்கு யோபுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11 மற்றும் 12 2 வசனத்தையும் வாசிப்போம். கர்ப்பத்திலே தானே. யோபு 3, 11, 12. யோபு பயங்கரமான ஜெபவீரன். அந்த ஜெபவீரன் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நான் கர்ப்பத்திலே தானே அழியாமலும், கர்ப்பத்தில் தானே அழியாமலும், கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? யோபுக்கு அம்மா இதை கேட்டாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? டேய், இதுக்காடா நான் உன்னை பெற்றெடுத்தேன். யோபுவே, உன்னை பெற்றெடுப்பதற்காக நான் எவ்வளவு பிரயாசப்பட்டேன் தெரியுமா? ஆனால் யோபு வளர்ந்து பெரியவனாகி விசுவாச வீரனாய் நின்று கொண்டிருக்கும் போது அவன் வாழ்க்கையில் ஏற்படுகிற நெருக்கடிகளின் நடுவில் அவன் சோர்ந்து போய் சொல்லுகிறான், நான் கர்ப்பத்தில் தானே அழியாமலும் கர்ப்பத்திலிருந்து புறப்படுகிற போதே சாகாமலும் போனது என்ன? அடுத்த வசனம், என்னை ஏந்தி கொள்ள மடியும், என்னை ஏந்தி கொள்வதற்கு மடியும், நான் பாலுண்ண ஸ்தனங்களும் உண்டாயிருந்தது. ஐயோ, என்னை ஏந்தி கொள்வதற்கு மடி, நான் பால் உண்பதற்கு ஸ்தனங்களும் இல்லாமல் இருந்தால் என்ன? என்னது, நான் இவ்வளவு சிரமப்படணுமா? இதெல்லாம் அன்னைக்கே இல்லைன்னா நான் இவ்வளவு சிரமப்பட வேண்டியதில்லையே. யார் சொல்லுகிறார்? ஜெபிக்கிற ஒரு மனிதன் சொல்லுகிறான். ஜெபம் ஜெயம் உள்ளது. ஜெபிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பெரிய மர்மலர்ச்சிகளை கொடுப்பார். ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சில நேரங்களிலே இப்படிப்பட்ட சோர்வுகள் என்னவோ வருகிறது, இயல்புதான். எனவேதான் இந்த ராஜாவை பார்த்து அசரியா என்கிற தீர்க்கதரிசி சொல்லுகிறான், உங்கள் கைகளில் நெகிழ விடாமல் திடன் கொள்ளுங்கள். நீ சோர்ந்து போய்விடக்கூடாது. நீ சோர்ந்து போவதற்கு ஏதுவான நிகழ்வுகள் உன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும். நீ நெகிழ விடாதே, திடன்கள். உன்னுடைய கிரியைகளுக்கு, உன் ஜெபத்திற்கு பலன் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னும் இதே வேதாகமத்தை கவனமாய் வாசிப்போமானால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்தின் 4வது வசனத்தை வாசிக்க கவனிப்போம். ஒரு நாள் இந்த எலியா என்கிற ஒரு தேவ மனிதனை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் ஒரு நாள் அந்த வனாந்தரத்தில் ஒரு நாள் பயண தூரமாக ஒரு சூரையின் செடியில் உட்கார்ந்து அவன் பயணித்து போய் ஒரு வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு சூரை செடியின் கீழ் போய் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, அவன் சாகணும்னு சொல்லி விருப்பம் அடைந்து, போதும் கர்த்தாவே, ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ணுகிறான். போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். போதும். அவ்வளவு இந்த எலியாவுடைய சரித்திரம் நான் சிறு பிள்ளைகளுக்கு கூட தெரியும். எவ்வளவு பெரிய ஒரு தேவ மனிதன். அவன் ஜெபம் பண்ணானா மழை அப்படி ஸ்டாப் ஆயிற்று. 3.5 வருஷம் அவன் ஜெபம், அந்த மழையே வரல அந்த தேசத்துல. அப்புறமாய் ஜெபம் பண்ணுகிறான், மழை வருகிறது. நமக்கு தெரியும் அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி. ஜெபித்து இயற்கையை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருந்தவன். அது மாத்திரமல்ல, நிறைய மக்கள் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போன போது கர்த்தர் தான் தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்கு ஜெபம் பண்ணின போது வானத்திலிருந்து அக்கினி கூட இறங்கி வந்தது. இவ்வளவு பெரிய வல்லமையான ஒரு ஜெப வீரன். இந்த ஜெப வீரன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு சோர்வில் போய் விழுகிறான். ஒன்றும் இல்லை, ராணி, அந்த தேசத்துடைய ராஜாவின் மனைவி சொல்லுகிறாள், இவன் செய்த செயல் அந்த ராணிக்கு பிடிக்கல, அதனால நாளைய தினம் இவனுடைய தலை இவன் இருந்தாதானே அப்படின்னு சொல்லும்போது இவன் பயந்து போகிறான், ஒடுங்கி போகிறான், சோர்ந்து போகிறான்.
ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், நான் வாழ விரும்பல ஆண்டவரே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, நீ ஜெபித்து நிறைய நன்மைகள் உனக்கு கிடைத்திருக்கலாம். ஒரு துளி கண்ணீர் வடித்து உன்னுடைய அந்த கண்ணீருக்கு காரணமான சம்பவம் தலைகீழாக மாறி இருக்கலாம். ஒரு நொடி பொழுதுல ஆச்சரியமாய் நண்பர்களை பார்த்து சொல்லி இருப்பாய், ரொம்ப கலக்கத்தோடு இருந்தேன். ஆச்சரியமாய் உன்னுடைய தாயை பார்த்து சொல்லி இருப்பாய், ஆச்சரியமாய் உன் தகப்பனை பார்த்து சொல்லி இருப்பாய், உன் போதகரை பார்த்து சொல்லி இருப்பாய், நான் ஜெபம் பண்ணினேன், கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார் என்று. இப்படிப்பட்ட ஜெபத்தை, உன் ஜெபமெல்லாம் கேட்கப்பட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் ஜெபிக்கிறவன் வாழ்க்கையில் ஒரு சோர்வு என்னவோ வருகிறதல்லவா? இந்த சோர்வின் நேரத்தில் நீ உன்னை ஆண்டவர் நடத்துகிற விதத்தை எல்லாம் மறந்து, ஆண்டவர் உன்னை கைபிடித்து கொண்டு வந்த பாதையெல்லாம் மறந்து, போதும் கர்த்தாவே போதும், என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் என்று நீ புலம்பிக் கொண்டிருக்கிறாய். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொள், உன் ஜெபத்திற்கு பலன் உண்டு. ஆமென், அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. என்னாகமம் 11வது அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே மோசே என்கிற தேவ மனிதனும் அப்படிதான் ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறான், இவங்களையெல்லாம் நானா பெற்றேன் என்று கேட்கிறான். ஐயோ, இந்த பாரத்தை சுமக்க என்னால் இயலாது என்று புலம்புகிறான். அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், சொல்லியிருந்த நினைப்பூட்டுகிறான், இதுக்கு தான் நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன். என்ன அப்படின்னா, நான் வரல, வேற யாரையாவது இந்த பணிக்கு அழைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னேன் என்று சொல்லுகிறான். சோர்வு ஒரு மனிதனை பிடிக்கும் போது எப்பேற்பட்ட மனிதனானாலும் நிலை குலைந்து போவான். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கையை நெகிழ விடாதே, உன் ஜெபத்தை மறந்து விடாதே, ஜெபத்திற்கு தூரமாய் போகாதே. கர்த்தர் ஆசீர்வாதம் என்கிற பொக்கிஷத்தை உனக்கு கொடுக்க அவர் சித்தம் கொண்டவராய் இந்த ஆசீர்வாதம் உன்னை நோக்கி வரும்போது நீ பின்னோக்கி பயணப்படாதே, நீ தூரமாய் போகாதே, நீ தேவனை மறக்காதே, நீ தேவனுடைய சமூகத்தை இழக்காதே, நீ முறுமுறுக்காதே, உன் கைகளை திடப்படுத்திக் கொள், திடன்கொள், உன்னுடைய ஜெபத்திற்கு நல்ல பதில் உண்டு என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். இன்னும் வாசிப்பிக்கிட்டான் ஒரு தீர்க்கன் யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா, அவரும் சோர்வு என்கிற ஒரு உச்ச நிலைமையில போய்விட்டார். அதன் 3வது வசனத்தை வாசிங்கம்மா. இப்போதும் கர்த்தாவே, யோனா 4:3, இப்போதும் கர்த்தாவே என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், என் பிராணனை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும், நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும் என்றான். சாகிறது நலமாக இருக்கும். எப்பா, நீ சாகணும்னா 2-3 நாளுக்கு முன்னாடி செத்துருக்கலாமே. உன்னை காப்பாத்துறதுக்கு தானே ஆண்டவர் ஒரு மீனை அனுப்பினார். அந்த மீன் நீ கடலில் விழுந்த போது உன்னை விழுங்கியது, பத்திரமாய் கரையில் கொண்டு சேர்த்தது. நீ சாகணும்னா அன்னைக்கே உன்னை ஆண்டவர் சாவுக்கு ஒப்பு கொடுத்திருக்கலாம். யோபு சொன்னது போல, தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது, தாயின் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போது, ஐயோ செத்துருக்கலாமே. உனக்கு வந்த ஆபத்து எவ்வளவு, உனக்கு வந்த விபத்து எவ்வளவு, உனக்கு வைக்கப்பட்ட மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி எவ்வளவு. நீ இன்னைக்கு உயிரோடு இருப்பதற்கு எந்த விதமான சாதுரியமும் இல்லாத ஒரு சூழல் எத்தனையோ முறை உனக்கு வந்ததல்லவா? அத்தனை மரண கண்ணிகளிலிருந்து ஆண்டவர் உன்னை தப்புவித்தார் என்று சொன்னால் உன்னை சாக வைக்கிறதுக்கா? இந்த யோனாவுக்கு அது புரியவே இல்லை. ஐயோ, நான் உயிரோடு இருக்கிறத விட சாகிறது நல்லா இருக்கும்னு சொல்றான். சோர்வின் உச்சத்திலே இருக்கும்போது சாதாரணமான மனிதர்கள், ஏதோ நம்பிக்கையற்றவர்கள், இறை நம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை, ஆண்டவர் மீது ஒரு விசுவாசம் இல்லாதவர்கள், ஒருவேளை நான் இருக்கிறத விட செத்து போனா கொள்ளலாம் அப்படின்னு சொல்றதுல நியாயம் இருக்கு. ஏன்னா அவன் பற்றி பிடித்து கொள்வதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் விசுவாசமாம் நங்கூரத்தை பற்றி பிடித்து வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும் இவ்விதமான சோர்வான வார்த்தைகளை உச்சரித்து விடவே கூடாது என்பதில் கவனமாக இருக்க வேண்டும். பெரிய தீர்க்கதரிசி எரேமியா, அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும்.
எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் 14 முதல் 18 வரையிலும் நான் வாசிப்போம். பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக. எரேமியா 20:14 முதல். நான் பிறந்த நாள் சபிக்கப்படுவதாக, என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாதிருப்பதாக. என் தாயார் என்னை பெற்ற நாள் ஆசீர்வதிக்கப்படாமல் இருப்பதாக. உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்ததென்று, உமக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறந்தது என்று என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து, என் தகப்பனுக்கு நற்செய்தியாக அறிவித்து, அவனை மிகவும் சந்தோஷப்படுத்தின மனுஷன் என் சபிக்கப்படகடவன். ஆமா, என் தகப்பனை சந்தோஷப்படுத்தின மனுஷன், நான் பிறந்தேன்னு ஒரு செய்தியை கொடுத்தானே, அந்த மனிதன் சபிக்கப்படட்டும். அந்த மனுஷன் கர்த்தர் மனம் மாறாமல் கவிழ்த்து போட்ட பட்டணங்களை 17 என் தாயார் எனக்கு பிரேதக்குழியும் நான் என்றைக்கும் பிரசவியாத சூலமாய் இருக்கத்தக்கதாக கர்ப்பத்திலே நான் கொலை கர்ப்பத்திலேயே எத்தனையோ பெண்கள் தன்னுடைய சிசுக்களை, வயிற்றில் இருக்கிற சிசுக்களை கொல்லுகிறார்களே, அப்படியே என் தாய் கர்ப்பத்திலே என்னை கொலை செய்யாமல் போனது என்ன? 18 நான் வருத்தத்தையும் சஞ்சலத்தையும் கண்டு என் நாட்கள் வெட்கமாய் கழியும்படிக்கு நான் கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது என்ன? இவ்வளவு சிரமப்படுறதுக்கு நான் ஏன் கர்ப்பத்திலிருந்து வெளிப்படணும்? யாருனா? தீர்க்கன் எரேமியா. எனக்கு அன்பான ஆண்டவருடைய பிள்ளைகளே, அற்புதமான ஒரு தேவ மனிதன், விசுவாச வார்த்தைகளை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னவன். சிறையிருப்பிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, சிறையிருப்பு என்பது நிரந்தரமானது அல்ல, சிறையிருப்பு தற்காலிகமானது. ஆண்டவர் உங்களை வறட்சியான இடத்திலிருந்து தண்ணீர் ஊற்றுள்ள ஒரு நீர்ப்பாய்ச்சலான ஒரு இடத்திற்கு கொண்டு போவார், உங்களை வாழ வைப்பார், உங்களை மீண்டும் கட்டுவார், நீங்கள் நாட்டப்படுவீர்கள் என்று தைரியமாய் அவர்களை எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஜீவனே போன்ற வார்த்தைகளை சொல்லி உற்சாகப்படுத்தின தேவ மனிதன் சொல்லுகிறான், நாம் பிறந்த நாள் சபிக்கப்பட்டிருக்கட்டும், நான் பிறந்தேங்கிற செய்தி என் தகப்பனுக்கு சொன்ன மனிதன் கூட சபிக்கட்டும், என் தாயாருடைய வயிற்றில் நான் இருக்கும்போது ஏன் நான் கொலை செய்யப்படல, நான் பிறந்து என்ன பிரயோஜனம்? எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மொத்தத்தில் நான் சொல்லுகிறது என்ன தெரியுமா? சோர்வு ஒரு மனிதனை விட்டு வைப்பது இல்லை. சோர்வு அத்தனை மனிதர்களையும் தேடி பிடிக்கக்கூடியது. சோர்வு ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் அவனை விட்டு ஓடி ஒளிவது இல்லை. சோர்வு ஐயோ ஆண்டவருடைய பிள்ளை இவனை விட்டு ஓடி விடுவோம் என்று சொல்வது இல்லை. சோர்வு எல்லா நேரத்திலும் நம்மை தேடி வரும். குறிப்பாய் ஜெபித்து 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 எதிர்பார்த்திருக்கிற பதில் கிடைக்காமல் இருக்கிற மனிதர்களை இந்த சோர்வு அதிகமாய் பிடிக்கிறது. இந்த காலை வேளையில் பல வருஷங்களாய் பல மாதங்களாய் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போன நிலையில் நின்று கொண்டிருக்கின்றீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், சோர்வான நிலையில் இருக்கிறாயா? உன் கைகளை நெகிழ விடாமல் திடன்கொள், உன் ஜெபத்திற்கு சரியான பதில் உண்டு, பலன் உண்டு என்று என் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகின்றார். ஆமேன், அல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில சோர்வுகள் வருவதற்கு காரணம் அவன் சந்திக்கின்ற சோதனைகள் தான், அவன் சந்திக்கின்ற பிரச்சனைகள் தான். ஜெபிக்கிறவனுக்கு பிரச்சனைகளே இல்லை என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லவில்லை. அந்த சோதனை உண்டு, பாடுகள் உண்டு, ஆனால் அதை கையாளுகிற விதம்தான் பிரிதொரு விதமாக நாம் இருக்க வேண்டும். எப்படி கையாள வேண்டும்? ஜெபிக்கிற மனிதனே, உனக்கு சோர்வு வருகிறதல்லவா, அதற்கு காரணம் ஒரு சோதனை. இந்த சோதனையை நீ எப்படி பார்க்க வேண்டும்? வாசிக்க கவனிப்போம். முதலாவதாக யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபின் நிருபம் 1வது அதிகாரத்தின் 12வது வசனத்தை வாசிப்போம். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு. ஜெபிக்கிற ஒரு மனிதனுக்கு சோர்வு வரும். சோர்வு வரும்போது ஏன் பிறந்தேன், சபிக்கப்படுவதாக, எங்கள் அம்மா வயிற்றிலேயே நான் செத்து போயிருக்கலாமே, நான் உயிரோடு இருக்கிறது நல்லதல்ல, ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளணும், இப்படிலாம் புலம்புறதை விட்டுக்கிட்டு ஜெபிக்கிற மனிதனே, சோதனையை சகிக்கிறவனாய் நீ இருக்க வேண்டுமாம். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். சொல்லுவாங்கல்ல, இந்த ஆள் என்ன கொடுத்து வச்சாருன்னு தெரியலன்னுட்டு.
சோதனையை சகிக்கிற மனிதனை பரலோகம் அப்படியே பார்க்கிறது, நீங்களும் நானும் கொடுத்து வைத்தவர்கள் என்று. ஆமென், அல்லேலூயா. சிறப்பானவர்கள் என்று, பாக்கியசாலிகள், பாக்கியவதிகள் என்று பரலோகம் பார்க்கிறது. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலருடைய வாழ்க்கையை உற்று கவனிக்கும் போது நாங்கள் யோசிக்கிறது உண்டு, எவ்வளவு சிரமத்தை அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள், எப்படித்தான் இந்த பாடுகளை சுமந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை என்று சிலரை குறித்து நாங்கள் நானும் என்னுடைய துணைவியாரும் வீட்டில் பேசிக்கொள்வோம். எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கஷ்டம். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். நீ ஜெபித்து கொண்டிருக்கிறாய், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறாய், என் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கவில்லையே என்று புலம்பிக் கொண்டிருக்கிறாய். இந்த காலத்தில் அந்த சோதனையை நீ சகித்து கொண்டிருக்கிறாய். பரிசுத்த வேதாகமம் தெளிவுபட சொல்லுகிறது, நீ பாக்கியவான். ஆமென், அல்லேலூயா. நீ பாக்கியவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியில் வந்தார். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் அதை வாசிக்கலாம். 2வது அதிகாரம் 6 முதல் நம்ம அதை வாசிப்போம். தேவனுடைய ரூபமாயிருந்தும், இயேசு கிறிஸ்து தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இயேசுநாத ஒரு மனுஷ ரூபத்தில் பரலோகத்தை, பூமியை, எல்லாவற்றையும் படைத்தவர் மனுஷ சாயலாய் மாறி மனிதரை போல நடந்து தன்னை தாழ்த்தினார். யோசித்து பாருங்க, இந்த காலகட்டம், தன்னை தாழ்த்தின இந்த காலகட்டம், அவர் சந்தித்த சோதனைகள் பெரியது. அவரை பரிகசித்த மக்கள் கூட்டங்கள் ஏராளம் உண்டு. கூட பிறந்தவங்களே, வீட்டாரே சொன்னாங்க, இவன் எப்படி இருக்கிறான், மயங்கி இருக்கிறான். இவனை சுற்றி இருக்கிற இயேசுநாதரை சுற்றி இருக்கிற மக்கள் சொன்னாங்க, பிசாசு பிடித்திருக்கிறது, பிசாசின் தலைவன் இவருக்குள்ள இருக்கிறார். இப்படி எல்லாம் பேசுறதெல்லாம் சகித்தார். சோதனைகளை சகிக்கிற மனிதன் பாக்கியவான். இப்படி சகித்ததுனால கண்டினியூவா வாசிக்க பார்க்கலாம். 9 முதல், பிலிப்பியர் 2:9 முதல். ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கும் மேலாக, பரமபிதா எல்லாவற்றிற்கும் மேலாக அவரை உயர்த்தி இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கு பிதாவாகிய தேவனுக்கு மகிமையாக இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படிக்கும் எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளினார். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். சகித்தார். இவருக்கு பைத்தியம், இவர் போதையில் இருக்கிறார். பல விதங்களிலே விமர்சித்த போது அப்படியே தாழ்த்தி அமைதியாய் வாழ்ந்தார். பாருங்க, பரமபிதா அந்த சோதனைகளை சகித்த இரட்சகராகி இயேசுவை எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்த்தினார். ஆமென், அல்லேலூயா. இயேசு அப்படிங்கிற ஒரு நாமத்தை சொன்னதும் பூமி, வானம், பூமிக்கு கீழே எல்லாருடைய முழங்கால்களும் முடங்குகிற ஒரு அதிகாரத்தை கொடுத்தார். உனக்கும் ஆண்டவர் அப்படிப்பட்ட உயர்வை வைத்திருக்கிறார். ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போன நிலையில் இருக்கிறாய் அல்லவா? ஜெபித்து ஜெபித்து கண்ணீர் விட்டு கதறி ஐயோ தடுமாறு நிலையில் இருக்கிறாய் அல்லவா? இந்த தடுமாறி கொண்டிருக்கிற ஒன்றை பார்த்து என் ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த சோதனையை மாத்திரம் நீ சகிப்பாயானால் நீ பாக்கியவானாய் மாறுவாய். ஆமென், அல்லேலூயா. உன் கைகளை திடப்படுத்திக் கொள். உன் ஜெபத்திற்கு பலன் உண்டு. உன் ஜெபத்திற்கு பலன் உண்டு. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. இரண்டாவதாக ஒரே ஒரு வசனத்தை வாசித்து விடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம்
8 மற்றும் 9வது வசனத்தை வாசிப்போம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் ஏசாயா 58:5-8 முதல், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் உங்கள் வழிகள் என் வழிகளும் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நான் ஜெபிக்கிறேன். எப்படி? எனக்கு ஒரு வழி, எனக்கு ஒரு நினைவு, எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு ஆதங்கம், எனக்கு ஒரு எதிர்பார்ப்பு, இவைகளை முன்னிறுத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வழி என் வழி அல்ல, உன் நினைவு என் நினைவு அல்ல. பூமிக்கு வானத்துக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கிறதோ அவ்வளவு பெரிய தூரம் அப்பா. அப்படியானால் நான் என் வழியை முன்னிறுத்தி, என் நினைவுகளினாலே என் ஆசைகளை முன்னிறுத்தி நான் ஜெபம் பண்ணும்போது இந்த ஜெபத்திற்கு பதில் கிடைப்பது இல்லை. அப்படியானால் என்னத்தான் வரும்? சோர்வு தான் வரும், சோர்வு தான் வரும். இந்த சோர்வு நேரத்தில் நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டியது, அவர் சொல்லுகிறார், உன் நினைவுகளை பார்க்கிலும் உன் வழிகளை பார்க்கிலும் என் நினைவு என் வழி ரொம்ப வித்தியாசமானதுப்பா. எப்படி இருக்கிறதா பாருங்க. அந்த 9வது வசனத்தின் இறுதி பகுதி சொல்லுகிறது, உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்தது. எல்லாரும் சொல்லுங்க, எப்படிப்பட்டது? உயர்ந்தது. அப்படி இன்னும் தெளிவா சொல்லுவோமானால் மிகவும் சிறந்தது. நான் ஜெபம் பண்ற ஒரு காரியத்துக்காக அது கிடைக்கல. எனக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரகிள், எனக்கு ஒரு பெரிய போராட்டம், எனக்கு பெரிய ஒரு சோதனை. இந்த சோதனை, இந்த போராட்டத்தில் இருந்து நான் எப்படி மீள்றதுக்குன்னு சோர்ந்து போய் நின்றுகிட்டு இருக்கிறேன். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீ ஜெபம் பண்றது உனக்கு கிடைக்கல, ஆனா நான் உனக்கு உயர்ந்த ஒன்றை வைத்திருக்கின்றேன். ஆமென், அல்லேலூயா. உயர்ந்த ஒன்று, ஆச்சரியமான ஒன்று, அதிசயமான ஒன்று. நான் ஜெபம் பண்றது எனக்கு கிடைக்குமானால் அதுல எந்த ஆச்சரியமும் இருக்க வாய்ப்புகள் இல்லை. நான் எதிர்பார்க்கிறது இந்த எனக்கு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணா அது கிடைக்குமானால் நான் ரொம்ப பெருசா சந்தோஷப்படுறதுக்கு ஒன்று இல்லை. நான் ஆண்டவர் இது கிடைச்சா போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இது கூட கிடைக்கலையேன்னு காத்துக்கிட்டு இருக்கும்போது உயர்ந்த ஒன்று கிடைக்கும் போது அது ஆச்சரியம். ஆமென், அல்லேலூயா. சோதனைகளை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். ஏன்? உனக்கு உயர்வான ஒன்றை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார், ஆச்சரியப்படுகிற ஒன்றை வைத்திருக்கிறார். சங்கீதம் 118:23 வாசிக்கலாமா? சங்கீதம் 118:23. அது கர்த்தராலே ஆயிற்று, அது கர்த்தராலேயே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். உன் ஜெபம் கேட்கப்படுகிறது. நீ கேட்டு 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 சோர்ந்து போயிருக்கிறாய். நீ கேட்டது ஒண்ணு, ஆனால் உன் நினைவை விட அவர் நினைவு வானத்திற்கும் பூமிக்கு எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமான உயர்ந்த ஒன்றை அவர் தருவார். அது நம்முடைய கண்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். கரங்களை தட்டி அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். உன் கண்களுக்கு ஆச்சரியமான ஒன்றை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். நீ ஜெபம் பண்ணுகிற ஜெபத்திற்கு பதில் கிடைக்கல, சைலன்ஸா இருக்கு நினைக்கிற, ரொம்ப சைலண்டா இருக்கு. சைலண்ட், அமைதி என்பது அமைதியான அந்த நேரம் ஆண்டவர் கவனிக்கலே நினைக்காத. ஆண்டவர் கவனிக்கிறார். சிறப்பான ஒன்றை கொடுப்பதற்காக என் ஆண்டவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஐயோ, மற்ற சாதாரணமான மக்களுக்கெல்லாம் இப்படி நடந்துன்னா அவ்வளவுதான் அப்படி நம்ம நினைப்போம். என்னை போல யாருக்கும் நடக்கவே கூடாது நம்ம புலம்புவோம். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து ஜெபம் பண்ணிடுவோம். 1 கொரிந்தியரின் புஸ்தகம், 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். அம்மா,
மனுஷனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். மனிதருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. சங்கீதம் 27 வாஸ்து பார்த்தீங்கன்னா, கடைசி வசனத்தை வாஸ்து பார்த்தீங்கன்னா தெரியும். கர்த்தருக்கு காத்திரு, திடமானதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி பதில் கிடைக்கலையே, நீ சோர்ந்து போகாத. உன் கைகளை திடப்படுத்திக்கொள். கர்த்தர் உன்னுடைய ஜெபத்திற்கு நல்ல ஒரு பலனை கொடுக்க போகின்றார். சோர்ந்து போகாத, திடமனதாயிருந்து நீ கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ ஜெபம் பண்ணுகிற காரியத்தில், ஜெபம் பண்ணுகிற காரியம் தாமதித்தாலும் கூட ஆண்டவர் உனக்கு கட்டாயம் செய்வார். ஆண்டவர் கேட்காதது போல உனக்கு இருக்கலாம், அதனால அவர் உன் பட்சத்தில் இல்லைன்னு நினைக்காத. உன் ஜெபம் கேட்கப்பட்டதே. உன் கண்களுக்கு ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அவனுக்கு கொடுப்பதற்காக கர்த்தர் காத்திருக்கின்றார். ஆமென், அல்லேலூயா. அந்த சர்ப்ரைஸை அனுபவிக்க வேண்டுமானா உன் கைகளை நீ திடப்படுத்திக் கொள்ள வேண்டும். உன் கைகளை நெகிழ விடாமல் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி நீ ஜெபித்து கொண்டே இருக்கணும். அப்படி ஜெபம் பண்ணும் பொழுது நம்முடைய வாழ்விலே ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொடுப்பார். ஜெபம் பண்ணுவோமாமா, அப்படி எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போம். ஏற்ற ஒரு வேளை உனக்காக எனக்காக ஆண்டவர் வைத்திருக்கின்றார். ஹல்லேலூயா. நீயும் நானும் நினைக்கிற வேளை அது அல்ல. ஆண்டவர் ஒரு வேலையை வைத்திருக்கிறார். கானாவூர் திருமண வீட்டிற்கு என் ஆண்டவர் சென்றபோது திராட்சரசம் குறைவுபட்ட போது, அவன் எல்லாரும் இப்பமே திராட்சரசம் வேணும்னு கேட்டபோது இயேசு சொன்னார், என் வேளை இன்னும் வரவில்லை. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுவோமா? ஆண்டவருடைய வேளை இன்னும் வரவில்லை என்று சொன்னவர் உனக்கு ஒரு வேளையை குறித்து வைத்திருக்கின்றார். உன்னை உயர்த்துவதற்கு, உன்னை ஆசீர்வதிப்பதற்கு, உன்னை ஆச்சரியமாய் நடத்துவதற்கு, சிறப்பானதை கொடுப்பதற்கு, உயர்ந்ததை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். நீ சோர்ந்து போகாதேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். கண்களை மூடிக்கொள்ளுங்க, எல்லாரும் கண்களை மூடிக்கொள்ளுங்க. சோர்வு வேண்டாம் மகளே, சோர்வு வேண்டாம் மகனே. ஹல்லேலூயா. இந்த சோதனையை பாக்கியம் என்று எண்ணிக்கொள். சோதனையை பாக்கியம் என்று எண்ணிக்கொள். அந்த சோதனைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கரங்களை தட்டி சொல்லிக்கொள். Glory to Lord, glory to Lord. கர்த்தருடைய மகத்துவம் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தருடைய ஆளுகை இறங்கி வந்திருக்கிறது. கரங்களை தட்டி வாய்களை திறந்து தூராபாராலாரபா. Glory to Lord. அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆமென், ஆமென். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். எல்லாரும் கரங்களை தட்டி அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். எல்லாரும் அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். என் ஜெபத்தை கேட்கவில்லை என்று சொல்லுகிறதான் நினைத்து கொண்டிருக்கிற நீ,
ஆண்டவர் என்னை கவனிக்கிறார் என்பதை நீ நம்பிதான் ஆக வேண்டும். அவருடைய அமைதியினால அவர் இங்கு இல்லைன்னு நினைக்காத. அவர் அமைதியாய் இருக்கிறதுனால அவர் என் ஜெபத்தை கேட்கவில்லைன்னு நீ புலம்பாத. எஸ், சைலன்ஸ் இஸ் நாட் ஆப்சன்ஸ் என்று நாம் அறிவோம் அல்லவா? ஆமென். கர்த்தருடைய பிரசன்னம் இங்கு இருக்கிறது மகளே. உன் ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார் மகனே. கர்த்தர் உன்னை அதிசயமாய் நடத்த போகிறார். ஆச்சரியத்தை உன் கண்கள் பார்க்க போகிறது. பாக்கியவானாய் மாறப்போகிறாய். பாக்கியவதியாய் மாறப்போகிறாய். கரங்களை தட்டி வாய்களை திறந்து ஓ glory to Lord. தீமரபா சந்தரலரபா உதரபலரபதரபா. சேனைகளின் கர்த்தாவே, நெடுங்காலமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகள் சிலர் ஒருவேளை தங்கள் இருதயத்திலே இளைப்படைந்து சோர்ந்து போய் இருக்கலாம். ஆண்டவரே, இளைப்படைந்த தம்முடைய பிள்ளைகளுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தையை சொல்லுகிற கர்த்தர் தாமே இவர்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள் என்று சொன்னீரே அப்பா. ஆம், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொன்னீரே அப்பா. இந்த ஜெபத்தில் கலந்திருக்கிற ஒவ்வொருவரும் உம்மால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. தேவரே, நீர் எப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர்